ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், தினம் தினம் ஒரு புதிய தகவல், அற்புதமான தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மேம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மீது தீய சக்திகள் அண்டாமல் இருக்க நம்ம எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கலாம் மேம்? தீய சக்திகள் அண்டாமல் இருக்க நம்ம தெய்வ சக்தியை நம்மள்கிட்ட வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் கோவிலுக்கெல்லாம் போகும்பொழுது ஒரு சிகப்பு கயிறு நம்ம கையில் கட்டிக்கிறோம், இல்லை ரக்ஷை பண்ணி போட்டுக்கிறோம், தாழ்த்து பண்ணி போட்டுக்கிறோம். அண்டு சுவாமியினுடைய நாமத்தை ஜெபித்து கொண்டே இருந்தாலும் தீய சக்தி நம்மளிடத்தில் அண்டாது. ஸோ ஒரு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது, துர்காஷ்டகம் படிக்கிறது, ஒன்றுமே இல்லையா, சும்மா நம்ம உட்காந்துருக்கிற டைமில் ராம ஜபத்தை பண்ணலாம், ஓம் சக்தி சொல்லலாம். உங்களுக்கு என்ன தெய்வம் கூட இருந்தால் காவல் ஒரு பலம் இருக்கோ அந்த நாமத்தை நம்ம ஜபிக்கிறது நல்லது. இப்போ நம்மக்கிட்ட திருஷ்டி இருக்குது, திருஷ்டி எடுக்கணும் அப்படின்னா எளிய முறையில் என்ன மாதிரி திருஷ்டி எடுத்துக்கலாம்? ஒன்றும் இல்லை, நமக்கு திருஷ்டி எடுத்துக்கணுன்னா கல்லுப்பு எடுத்து நம்மளே நமக்கு சுற்றி தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதை சாக்கடையில் கொட்டிடலாம். அப்புறம் லெமன் இருக்குது இல்லைங்களா, லெமன் எடுத்து 2 சைடும் குங்குமம் நல்லா தடவிட்டு நமக்கே திருஷ்டி எடுத்து அதை நமக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் புழிஞ்சோம்னா அந்த சிகப்பு அந்த ஜூஸ் சிகப்பு கலரில் விழும். ஸோ அந்த இது எடுத்துகிட்டு அந்த 2 மோடியும் நம்ம குப்பையில் போட்டுடலாம். சிம்பிளாக நமக்கு பண்ணிக்கிறதுல இது 2மே பெஸ்ட் தான். இப்போ பொறாமை அதிகமாக இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அறிகுறிகள் மேம் அவங்கள்ட்ட தென்படும்? நம்ம பக்கத்துலேயே உட்கார முடியாதுமா, அது சில நெகட்டிவ் வைப்ரேஷன். இப்போ பொறாமைங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான். பக்கத்தில் உட்காந்தாலே நமக்கு தலைவலி வந்துடும். இல்லைன்னா நம்ம நல்லா அன்றைக்கி சாரி கட்டியிருப்போம், கிழிஞ்சு போயிடும். காரில் ஏறி உட்காந்தோம்னா டயர் பஞ்சர் ஆகிடும். ஸோ சில விஷயங்கள் ஒருத்தங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னாலே நமக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு தான் ஃபஸ்ட்டு வரும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க கண் பார்வை நம்ம மேலே சரியில்லை அப்படின்ட்டுன்னு. அண்டு எது நமக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கோ அது அன்றைக்கி உடையிறதோ கிழியறதோ, நம்ம மனசு கஷ்டப்படுறதோ, இல்லை நல்ல புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுறது, இல்லைன்னா குழந்தைங்க அழுதுண்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான அறிகுறிகள் நம்ம பார்க்கும் பொழுதே தெரியும். மேம், இப்போ இந்த பில்லி, சூன்யம், ஏவல் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் நிஜத்தில் இன்னுமே இருக்கா மேம்? நடைமுறையில் இருக்கா? அப்படி இருந்தால் யார் மேம் அந்த மாதிரி செய்கிறது? கண்டிப்பாக இருக்குமா. இன்னும் அதாவது 100 வருஷம் முன்னாடி கேட்டிங்கனாலும் இருந்தது, இன்றைக்கி இருக்கான்னு கேட்டிங்கனாலும் இருக்குது. இன்னும் 100 வருஷம் கழித்து இது இருக்குமான்னா அதிகமாக இருக்கும். இப்போ பில்லி, சூனியம், ஏவல் இந்த 3த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பில்லி அப்படிங்கிறது இது இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இரத்த சொந்தங்கள், நம்மளுடைய உறவுகள், இப்போ அண்ணன் தம்பிக்கு வைக்கிறது, தங்கச்சி அக்காவுக்கு வைக்கிறது, சொத்துக்காக இவங்க இந்த பில்லி வைக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு வகை. அதாவது தன்னுடைய இரத்த சொந்தங்கள் மூலமாகவே நமக்கு ஒன்று கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஏவல் அப்படிங்கிறது 3வது மனிதன் அடுத்தவனுக்கு செய்கிறது. இப்போது தொழில் ரீதியாக ஒருத்தனை டவுன் பண்ணணும் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், ஏவல் பண்ணுவான். இப்போ ஒரு குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏவல் விடுறது. இந்த ஏவல் அப்படிங்கிறது ஒரு இம்ப் மாதிரி, இங்கிலீஷில் இம்ப் அப்படின்வாங்க. என்னது இந்த தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குட்டி சாத்தான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன சொல்லுதோ இந்த ஏவல் செய்யும். நீ அங்கே போய் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் ஆக்கும். இப்போ சூன்யம்னுன்னா 0ன்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது. ஸோ பில்லிங்கிறது ஒன்று, சூன்யம் அப்படிங்கிறது ஒன்று, ஏவல் அப்படிங்கிறது ஒன்று. இது யாருக்கு செய்கிறார்கள் அப்படிங்கிறதுல இந்த டிஃப்ரென்சியேஷனே. ஸோ பில்லி அப்படின்னா இரத்த சொந்தங்களுக்குள்ளேயே பண்ணுறது. சூன்யம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சம்பந்தமே இருக்காது. இவங்களுக்கும் இவங்க யார் அப்படின்னே தெரியாது, பட் இவங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுல இவங்க பண்ணுறது தான். இந்த ஏவல் அப்படிங்கிறது ஒருத்தர் மேல் அந்த குட்டி சாத்தானை ஏவி விட்டு அவங்க எப்போவுமே பொறாமையில் செய்கிறது தானே. நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஒரு சொத்து தகராறு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் இந்த சூன்யம் அப்படிங்கிறது வைப்பாங்க. ஒரு நல்ல பெரிய ஜமீன்தார் குடும்பமாக இருக்கும், இல்லை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியஸாக இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க.
ஜீரோவால் குழந்தை நிறுத்திடுவாங்க. ஸோ இது 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. இது இன்றைக்கும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதிகமாக நடக்குது. செய்வினை அப்படின்னா நாம் செய்கிற வினையை, நான் என்ன பாவம் பண்ணனோ அதை நான் அனுபவிக்கிறது. பில்லி சூன்யம் ஏவல் அப்படிங்கிறது இது எல்லாமே மாந்திரீகத்தில் உள்ளது, அதர்வண வேதத்தில் உள்ளது. 4 வேதங்களில் அதர்வண வேதத்தில் இந்த மாந்திரீகம் சம்மந்தப்பட்டது தான் பில்லி சூன்யம் ஏவல் அப்படிங்கிறது. இப்போ இந்த பில்லி சூன்யம் ஏவல் இது 3மே ஒரு சில ராசிகளுக்கு வந்து வேலை செய்யாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? அதெல்லாம் கிடையாதுமா. இது வந்து குலதெய்வம் யாருக்கு அனுகிரகம், யார் குலதெய்வம் வீட்டில் இல்லையோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வேலை செய்யும். ஸோ குலதெய்வ அனுகிரகம் இருக்கிற குடும்பத்துக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அது வேலை செய்யாது. ஏன்னா குலதெய்வம் அங்கே பெருசாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால தான் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறது. குலதெய்வம் வழிபாடுகள் அண்ட் குலதெய்வம் வீட்டில் இருக்கக்கூடிய வீடுகள் எதுலேயுமே பில்லி சூன்யம் ஏவல் வேலை செய்யாது. மேம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குலதெய்வம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இது வேலை செய்யாதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இந்த பில்லி சூன்யம் ஏவல் இது வந்து செய்கிறவங்க முதல்ல குலதெய்வ கட்டு போட்டுட்டு தான் செய்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு வந்து குலதெய்வம் அந்த கட்டுக்குள்ளே அடங்குமா மேம்? நம்ம வந்து குலதெய்வத்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறது தான். நான் எங்கள் வீட்டில் 3 தலைமுறையாக குலதெய்வமே இல்லை, குலதெய்வ கோயிலுக்கே நாங்கள் போகிறதில்ல, இல்லை குலதெய்வம் எதுனே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உடனே பிடிக்கும். குலதெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த மாந்திரீகம் செய்யும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு நாள் அதனுடைய பாதிப்பு இருக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிறது ஒரு கனவுலேயோ இல்லை வீட்டில் நடக்கக்கூடிய சில அறிகுறிகள்லையோ நமக்கு அந்த குலதெய்வம் காமிச்சு கொடுத்துரும். உடனே டக்குன்னு இவங்க உஷாராயிருவாங்க. ஸோ இவங்க ஜென்ரலாக எப்படி ஒரு சாமி கும்பிட்றாங்க, வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுவாங்க, இல்லை தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ளணுமோ அதை உடனே அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலாக அது பலிக்காமல் போயிடும். அதாவது இந்த குலதெய்வ அருள் இருக்குது அப்படின்னா பில்லி சூன்யம் ஏவல் வச்சுருக்காங்கன்னா நமக்கு அது முன்கூட்டியே காமிச்சு கொடுக்கும். கண்டிப்பாக அந்த தெய்வம் காமிச்சு கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து இப்போ நீங்கள் வந்து அழகர் கோவில் எடுத்துட்டிங்கன்னா அந்த அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்பர் தான் சுவாமிக்கு காவலாக இருக்கார். அந்த அழகர் வந்து ரொம்ப அழகாக இருக்கார். அவர் பேரே சௌந்தரராஜ பெருமாள் தான். அவ்வளோ அழகு அந்த பெருமாள். அப்போது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த மகாராஜா என்ன பண்ணார், சுந்தரராஜ பெருமாள் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி மாந்திரீகக்காரனை தான் அனுப்பிச்சார். அந்த மாந்திரீகக்காரன் அங்கே வந்து பெருமாளை மாந்திரீகம் பண்ணி திருடுறதுக்கு தயார் பண்ணும் பொழுது பெருமாள் பட்டர் கனவுல போய் சொல்கிறார், நீ இங்கே ஹோமம் பண்ணு, என்ன மாந்திரீகக்காரன் என்னை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான்னு. ஸோ அங்கே வந்து அவர் ஹோமம் வந்து அந்த பட்டர் பண்ணும் பொழுது இந்த 18 படியுமே 18 மாந்திரீகம் செஞ்சவங்க தான் அங்கே 18 படியாக இருக்காங்க. பெருமாள்கிட்ட அவங்க கேட்குறாங்க, என்ன வரம் வேணும் கேள்னு பெருமாள் கேட்கும்போது உங்களுக்கு காவலாக நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்கிற மகாராஜாவும் தன்னுடைய தவறை உணர்ந்து இங்கே வந்து பெருமாளை வந்து வணங்கி விட்டு போனார். இது வந்து 18ஆம் படி எப்படி வந்ததுங்கிறதுக்கு கதை. ஸோ பெருமாளுக்கே மாந்திரீகம் செய்யக்கூடிய அளவுக்கு மாந்திரீகம் என்பது இருந்தது. ஸோ இருந்தது, இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்கும். ரொம்ப அருமையான தகவலாக இருந்தது மேம். ரொம்ப வித்தியாசமாகவும் சொன்னீங்க, ஒரு கதையை ரிலேட் பண்ணி இதுதான் உண்மை, கண்டிப்பாக இருக்குது, இதை நம்ம இப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது நல்ல தகவல் மேம். நன்றி. நன்றி மேம். மீண்டும் சந்திக்கும் வரை.